அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2024ஆம் ஆண்டின் தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 15/1/2024 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி சித்த யோகம் சதயம் நட்சத்திரம் தை பொங்கல் கூடிய நல்ல நாளில் இந்த தை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசு ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி பகவானுடன் சந்திரன், மீன ராசியில் ராகு என இந்த தை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் தை மாதம் 10வது மாதம். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதால் மகர மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போவதால் ருசக யோகம் உருவாக போகின்றது. ருசக யோகம் என்பது ஜோதிடத்தில் கேந்திரம் எனப்படும் லக்னம் மற்றும் 4, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் அமையும் போது ருசக யோகத்தை அளிப்பார். சர லக்னங்கள் எனப்படும் மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸ்திர லக்னங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 8 லக்னங்களுக்கு மட்டுமே ருசக யோகம் செயல்படும். தமிழர் திருநாளாம் தங்கநிகர் பொங்கல் திருநாள் 15/1/2024 திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது. வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடுப்பினை 3 முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும். பானையில் வண்ணமயமான கோலமிட்டு இருப்பது நல்லது. மாட்டுப் பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது. நந்தி பதிகம் பாடினால் நலம் கிடைக்கும், வளம் சேரும். வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும். 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கல் வருகின்றது. அன்று காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும். மேலும் தை அமாவாசை 9/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் எந்த நாளும் இன்பமாக வாழலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது வழக்கம். வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மேலும் தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் துயரங்கள் துள்ளி ஓடும். அம்பிகை ஆலயங்களில் சந்தனகாப்பு சாற்றி வழிபட்டால் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். இறைவனை அலங்கரித்து பார்த்தால் இனிய வாழ்க்கை மலரும். உடலை குளிர்ச்சியாக்கும் சந்தனத்தை அம்பிகைக்கு சாற்றுவதன் மூலம் உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டும் வரும் தருவாள் அம்பிகை. தை செவ்வாய் அன்று பெண்கள் விரதம் இருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம். இதனால் குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீடிப்பும் ஏற்படுவதாக நம்புவார்கள். தை வெள்ளிதோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நன்மையை தரும். இதனால் பொருளாதார நிலை உயரும், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அன்றைய தினம் இனிப்பு பொருளை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது. மேலும் இந்த தை மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் 19/1/2024 அன்று சுக்கிரன் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 27/1/2024 அன்று புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 4/2/2024 அன்று செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தனது உச்ச வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் குருவின் வீட்டில் சஞ்சரித்து குரு பகவானால் பார்க்கப்படுகின்றார். எனவே குருமங்கள யோகம் ஏற்படுகின்றது. இதனால் இல்லத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சுபகாரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும். திருமண வயதை எட்டியும் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடவில்லையே என்ற கவலை அகலும். பெற்றோரின் மணிவிழா, பவள விழா போன்ற நல்ல நிகழ்வுகளும் நடைபெறும். உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். 12 ராகுவும் 6 கேதுவும் சஞ்சரிப்பதால் பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். மேலும் மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம்தான். குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம்
புனிதமடைகின்றது. மாத தொடக்கம் வசந்தமாக இருக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பொருளாதார நிலை உயரும். புனித பயணம் உண்டு. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரும். உறவினர்களும் நண்பர்களும் உதவியாக இருப்பார்கள். உடல் நலத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் கடமையிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து காரியங்களில் வெற்றி பெறும் நேரம் இது. மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். அந்த இடம் லாபஸ்தானம் என்பதால் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து தொழிலை விரிவுபடுத்த வழிவகுத்து கொடுப்பார்கள். கூட்டுத் தொழில் தனித்தொழிலாக மாறலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கலாம். சனியின் பார்வை உங்கள் ராசியிலும் 5, 8 ஆகிய இடங்களில் பதிவாகின்றது. உங்கள் ராசியில் பதியும் சனியின் பார்வையில் ஆரோக்கிய தொல்லை அதிகரித்தாலும் அதிலிருந்து மீள வழிபிறக்கும். ஆகாரத்தில் மட்டும் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். சனியின் பார்வை 5இல் பதிவதால் பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள், பெற்றோரின் மணிவிழா போன்றவை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். இடமாற்றம், ஊர் மாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து மனதை மகிழ்விக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் புதிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். வரும் மாற்றங்கள் வளம் தரும் மாற்றங்களாகவே அமையும். மேலும் ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். வாழ்க்கை துணையின் படிப்பிற்கு ஏற்ற வேலைக்கு முயற்சி செய்து இருந்தால் அது கிடைக்கும். உதிரி வருமானங்களும் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடும். மேலும் ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வருகின்றார். எனவே புத ஆதித்ய யோகம் உருவாகின்றது. கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களின் நட்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணி அமையலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். புகழ்பெற்ற நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் உங்களை தேடி வரும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கலாம். மேலும் பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். அது உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு உச்ச வீடாகும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறும் இந்த நேரம் உடல் நலம் சீராகும். உள்ளத்திலும் அமைதி கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவதில் இருந்த தடைகள் அகலும். கட்டிய வீட்டை பொழுது பார்ப்பது, கல்யாண சீர்வரிசை பொருட்களை வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். நாட்பட்ட நோய் அகலும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் எளிதில் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பரிசு நிலையில் இருந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சாதனை படைக்கக்கூடிய நேரம் இது. பெண்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். ஏதேனும் ஒரு துறையில் சாதனை படைக்க சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். பிள்ளைகளால் பெருமை சேரும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு குடும்பத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறும். பெண்களுக்கு ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் உண்டு. இந்த மேஷராசி மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்த எதிர்பார்ப்புகள் குடும்பத்தார் மூலம் நிறைவேறும். விவசாயிகளுக்கு எதிர்கால நுணுக்க உற்பத்தி சார்பாக உதவி, ஒத்துழைப்பு கிடைக்கப் போகின்றது. கலைஞர்களுக்கு எந்த ரூபத்திலோ பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு சக கட்சி மேலிட ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்திருந்ததை தாண்டி பெரிய பதவி உண்டு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் என்ன என்று பார்த்தால் ரோகிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், சுவாதி, திருவோணம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜனவரி 15, 17, 19, 22, 23, 28, 29, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2, 3, 4, 7, 8, 10, 12. இந்த மாத செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ குரு பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.